வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தி பாராட்டினார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவிற்கு செல்கிறார். மாஸ்கோவில் நாளை நடைபெறும் வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் 6வது அமர்வில் டாக்டர் ஜெய்சங்கர் இணைத் தலைவராக பங்கேற்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சினை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி தலைமையிலான சிறப்பு பிரதிநிதிகளின் 24வது சுற்று உரையாடல் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. சீன வெளியுறவு அமைச்சர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசவுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவுக்கும் தமிழக மக்களுக்கும் தென்னிந்தியாவிற்கும் வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரமாகும் என்றும் புதுச்சேரி பாஜக மற்றும் பொதுமக்கள் சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பிரதமருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வாக்கு யாத்திரை என்ற பெயரில் மக்களை சந்தித்து 3வது நாளாக நவாடா மாவட்டத்தில் உள்ள ஹிசுவாவில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அங்கு திடீரென பாஜக தொழிலாளர்கள் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி ராஜ்நிவாஸ் சாலையில் மக்கள் செல்ல தடையாக மீண்டும் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் பாதுகாப்புக்காக மூடப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.